ஒரு டான் நம்பர் 1 நம்பர் 2 யா பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுடா. அது என்ன பிளான் பாஸ்? நான் இன்னைக்கு தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியை படிச்சேன். ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ரேஸ் நடக்க போகுது. அதுல முதல் பிரைஸ் 500 crores rupees. என்னுடைய அட்டகாசமான மூளையில ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. மோட்டு பத்துலுவால மட்டும்தான் இந்த அற்புதமான ரேஸ ஜெயிக்க முடியும்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க இந்த கேம்ல ஜெயிச்சுட்டு 500 crores வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு நகரத்துடைய எல்லா பிரச்சனைகளும் ஈஸியா தீர்ந்து போயிடும். அது சரி பாஸ், இதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அது ரொம்ப டேஞ்சரஸான ரேஸ். அதுல கலந்துக்கிட்டவங்க திரும்பி வர மாட்டாங்க. பொறுப்பொறி மக்களுடைய அன்புக்காக போட்டோ 10 ரூபா கண்டிப்பா அந்த ரேஸ்ல கலந்துப்பாங்க. ஆனா அவங்க திரும்பி வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான் இஷ்டத்துக்கு திருட ஆரம்பிப்பா. ஜாலியாவும் வாழ்வா. ஜான் ஆயிடுவா டான். ஜான் ஆயிடுவா டான். ஓஹோ, இதான் விஷயமா? ஜானோட திருட்டுத்தனத்தை மோட்டு பட்லு கிட்ட சொல்லியே ஆகணும். மோட்டு பத்லு இவங்க ஏன் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க? அவங்க வெளியே வரலன்னா நான் உள்ள போய் அவங்க 2 பேரையும் புடிச்சிட்டு வரட்டுமா? கதவை உடைக்கலாம் வாங்க. மரியாதையா வெளியே வாங்க. அட முத இந்த மோட்டு பத்துலவோ தேடுங்க. எங்க யாருமே இல்ல. அட இங்க கூட அவங்க இல்ல. அட இவங்க எங்க போறாங்க? கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். மோட்டு பத்லு கிடைச்சிட்டாங்க. மோட்டு பத்லு ப்ளீஸ் ரேஸ் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும். புட்புரி நகரத்தோட பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? வாங்க போய் தடலாம். அடடடா, பள்ளத்துல சைக்கிள் ஓட்டதால முட்டை எல்லாம் உடைஞ்சு போச்சு. இங்க ரோட்ல பள்ளம் இருக்கா இல்ல பள்ளத்துல ரோடு கட்டி இருக்காங்களோ? சீக்கிரமா அந்த பில்டிங்ல போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம். அட மோட்டோ, இது என்ன கேட்டு மூடி இருக்கு? உடைஞ்சிடுச்சு. இது என்ன பத்திலும் ஸ்கூல்ல இந்த நிலைமையில இருக்கு. இது உங்களுக்கு தெரியாமே போச்சு. சரிப்பா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து ஓடி போயிடலாம். பில்டிங் இல்லைன்னா கீழே விழுந்துரும். சீக்கிரமா மோட்டோ ஓடு ஓடு, அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். எங்களை மாதிரி ஏழைங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க இருந்தது ஒரே ஆஸ்பத்திரி, அதை இப்ப மூடிட்டாங்களே. என்ன மோட்டோ இது? ஹாஸ்பிட்டல் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த விஷயம் கூட நமக்கு தெரியாமலே எப்படி போச்சு? ஏப்பா பத்தலு, இந்த உண்மை கிட்ட இருந்து விலகி நாம எத்தனை நாள் தான் ஓட போறோம் சொல்லு. மோட்டோ, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். மோட்டு பத்லு ஒத்துக்கோங்க. Stop the name of law. சட்டத்தை கையில எடுக்காதீங்க. அம்மாடியோ சிங்கல் சார். மோட்டு பத்லு, எனக்கு அந்த சாய்வாலா எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. சிங்கம் சார், இவங்கள ரேஸ் டு தி எண்ட் ஆஃப் வேர்ல்டுக்கு அனுப்புங்களேன் ப்ளீஸ். யாராவது மோட்டு பத்லுவ ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். ஆமா, ரோடெல்லாம் மோசமா இருக்கு. ஸ்கூல் வேற உடைஞ்சு போயிருக்கு. ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டாங்க. எல்லாத்தையும் இப்ப நம்ம ரிப்பேர் செஞ்சாகணும். நாம தான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். நில்லுங்க. இந்த சோகமான முகத்தோட நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்க இருக்கிற ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் இந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? புர்புரி நகரத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் காசு தேவையா இருக்கு. நாங்க போவோம், கண்டிப்பா போவோம். போட்டு பத்துல வாழ்க, போட்டு பத்துல வாழ்க, போட்டு பத்துல வாழ்க. போக போக டான்ஸ் ஆடாத. நாங்க இங்க ஒரு கண்டிஷன்ல தான் போக போறோம். அது என்ன கண்டிஷன்? எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிறோம். ஆமா, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஜான் ஜெயிலுக்குள்ள தான் இருந்தாகணும். அப்படி நாங்க திரும்பி வரலன்னா ஜான் நிரந்தரமா அந்த ஜெயிலுக்குள்ள
தான் இருந்தாகணும், வெளியே வரவே கூடாது. என்னது? அதுவும் கரெக்ட். இல்ல இல்ல, இது தப்பே, இது சீட்டிங்க. டாக்டர் ஜக்கா, இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். மோட்டு பத்துல இது வரைக்கும் நம்ம எங்கேயும் தனியா அனுப்பிச்சதே கிடையாதுப்பா. அதனால நாமளும் சேர்ந்து போகலாமா? ஆனா கசிட்டா நீ என்னப்பா சொல்ற? இந்த அட்வென்ச்சர் ரேஸ்ல உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா. கஜா கஜா, மோட்டு பத்துல இருக்கும் போதே நாம எதுக்கே பயப்படணும்? அந்த பயம் இருக்கே, அதுவே மோட்டுவையோ பத்துவையோ பார்த்து பயந்து ஓடி போயிடும். ஐயோமா, ரசீதாராம் இன்னைக்குதான் உண்மைய பேசுறா. நாமளும் கூட போய் தான் ஆகணும். மோட்டு பத்திரம் நம்ம கூட இருக்காங்க, அவங்க பயத்தை போக்குவாங்க. என் நோயாளிகள் மேல சத்தியமா சொல்றப்பா கசிட்டாரா, நீ உண்மையதாப்பா சொல்லிருக்க. வாப்பா, நாமளும் அவங்க கூட போலாம். மோட்டு பத்திலோ, நீங்க 2 பேரும் எந்த ட்ரிப்புக்கு தனியா போக கூடாது. அம்மா, என்னாச்சு? ஏன்னா நாங்களும் உன் கூட தான்ப்பா வரப்போறோம். ஜெய் ஹோ! ஒரு வழியா பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது என்னது? அவங்க நம்மள பிக்கப் பண்ண மறந்துட்டாங்களா என்ன? ஓ, டிரைவர் அங்க இருக்காரு பத்லு. அம்மா வாங்க. என்ன விட்டுட்டு போறீங்களே?